ஹலோ ஹாய்ஸ் வெல்கம் டு மை சேனல். நம்ம நெக்ஸ்ட் சேனலில் பார்க்க போகிறது வெந்தய குழம்பு ரெசிபி தான். அது வந்து ரொம்ப ஹெல்த்தி. அதுவும் இல்லாமல் நம்ம நாகர்கோவில் ஸ்டைலில் வெந்தய குழம்பு எப்படி வைக்கணும்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த குழம்பு செய்ய கொஞ்சம் அரைமுறி தேங்காய், ஒரு 6-7 சின்ன உள்ளி, இவ்வளோத்தையும் வந்து நம்ம நல்லா வறுத்து எடுக்கணும். நான் முதல்ல சீஞ்சட்டி அடுப்பில் வச்சு அதில் இருக்க ஈரெல்லாம் போகிறது வரைக்கும் சீஞ்சட்டி சூடாக்குவேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ தேங்காயெல்லாம் தட்டியாச்சு. தேங்காயை தட்டி அந்த சின்ன உள்ளியை நீள நீளமாக வெட்டி 6 உள்ளி வச்சுருந்தேன், அதையும் தட்டியாச்சுன்னா தட்டி இப்போ நல்லா சட்டி சூடாக இருக்கும். அதுக்கடுத்து தேங்காயை தட்டி நல்லா வறுக்கணும். முதல்ல நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா கைவிடாமல் ஒரு 15 நிமிஷம் வறுக்குங்க. அதுக்கப்புறம் அதில் வறுக்கும்போது கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விடுங்க. தேங்காய் எண்ணெய் விட்டிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். அப்படியே விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுங்க. அப்படியே நல்லா வறுத்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளாடி ஒரு இந்த மாதிரி மெரூன் கலரில் ப்ரௌன் கலரில் மாறும் உங்களுக்கு தேங்காயெல்லாம். இந்த மாதிரி கலரில் மாறினதும் நீங்கள் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி அதை நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ ஆறிடுச்சு என்னோடது வந்து. அதுக்குள்ள நான் மசாலா மல்லிப்பொடி, வத்தல் பொடி, மஞ்சப்பொடி, புளி, அதுக்கப்புறம் வேறு என்ன வச்சுருக்கேன், ஜீரகம், இது இவ்வளோத்தையும் வச்சு தான் நம்ம அரைக்க போகிறோம். இது எல்லாமே வந்து இன்றைக்கி அரைக்கக்கூடிய மசாலா சாதனங்கள். இந்த வெந்தய குழம்புக்கு இது இவ்வளவும் அரைக்கணும். இதெல்லாம் நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இதை நிறைய தண்ணி ஊற்றி நல்லா அரைக்கணும். நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக மாற்றிடுங்க. மாற்றியாச்சு. இப்போ நான் அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக மாற்றினேன். இல்லை சின்ன உள்ளியும், அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வெந்தயம். சின்ன உள்ளி வந்து ஒரு 1/4 கிலோ சின்ன உள்ளி கட் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் சட்டி அடுப்பில் வச்சு தட்டி சூடு பண்ணிவிட்டேன். சூடு பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. 2-3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. நாங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் எது எண்ணெய் விடுதீங்களோ அந்த எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு கடுகு போட்டிருக்கேன். இப்போ கடுகு போட்டு நம்ம நல்லா தாளிக்கணும். கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிங்க. தாளிச்சாச்சு. இப்போ நாங்களும் தாளிச்சாச்சு. நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து 2 ஸ்பூன் வெந்தயத்தையும் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்துல அது லைட்டாக பொரியல் வரணும். 2 நிமிஷம் தான். லைட்டாக அது ஒரு மாதிரி பொரிஞ்சு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல சின்ன உள்ளி, அந்த 1/4 கிலோ சின்ன உள்ளி அதில் எடுத்து போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள். அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இதுவும் ஒரு மாதிரி கோல்டன் கலரில் ப்ரௌன் கலரில் வந்து மாறும். உங்களுக்கு நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகும். லைட்டாக வந்து உப்பு போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிங்கன்னா, நான் உப்பு போட மறந்துட்டேன். நீங்கள் உப்பு போட்டு ஃப்ரை பண்ணி டக்குன்னு இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்ததும் நம்ம நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க அரைப்பை வந்து தட்டிக்கலாம். தட்டிட்டு அதுக்கு கூட பெரிய கிளாஸில் ஒரு கிளாஸ் எடுத்து 3 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க. நல்லா வச்சு இப்படி கிண்டி கொடுங்க. அப்படின்னா தேங்காய் வந்து கட்டி கட்டியாக இருக்கும். அது இல்லாமல் நல்லா கிண்டி கொடுங்க. அப்படியே நீங்கள் நல்லா கிண்டி கொடுத்துட்டு ஒரு 1/2 hour அப்படியே அடுப்பில் விட்டுருங்க. இப்போ நீங்கள் கேஸ் அடுப்பில் வைக்கிங்கன்னா வந்து ரொம்ப மீடியமில் வைங்க. ரொம்ப குறைச்சும் வைக்காதீங்க, கூட்டியும் வைக்காதீங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அடுத்து அப்பப்போ அடியில் வந்து பிடிச்சிக்கும். அதனால் வந்து நம்ம அப்பப்போ வந்து லைட்டாக வந்து கரண்டியால் எடுத்து நம்ம ஒரு கலக்கி விட்டுக்கிடணும். ஏன்னா வந்து மேலே நல்லா கொதி வரும்போது மேலே அழகாக கொதிச்சிட்ருக்கும். நல்லா தீ கூட்டி வச்சோம்னா அடியில் கருகிரும். அதனால வந்து நல்லா வந்து நீங்கள் ஒரு தடவை கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ எனக்கு நல்லா கொதி வந்துடுச்சு. நானும் அப்பப்போ வந்து கிண்டி விட்டுட்டே தான் இருந்தேன். ஏன்னா அடியில் பிடிச்சோட பார்த்திங்கன்னா நான் விறகு அடுப்பில் வச்சுருக்கேன். அதனால வந்து நான் அப்பப்போ கிண்டி விட்டுட்டு இருந்தேன். நல்லா அப்படி கொதித்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுதான் கரெக்டான பக்குவம். நல்லா கொஞ்சம் கெட்டியாகும். நாங்கள் வந்து ரொம்ப தண்ணியாக வைக்காமல் கெட்டியாக வச்சுருக்கேன். கொஞ்சம் கெட்டியாக தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு 1/2 hourல வந்து நமக்கு அந்த பருவம் வந்துடும். அப்படி வந்து இப்போ வந்து கொஞ்ச நேரத்தில் எனக்கு இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும் பாருங்கள் அதில். இப்போ எனக்கு கொஞ்சம் கட்டி ஆகிடுச்சு குழம்பு. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்ததும் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி அதை எடுத்துக்கலாம். இதுதான் கரெக்டான பருவம். இதை விட உங்களுக்கு வற்றணுன்னா அப்போவும் வற்ற விடுங்க. இல்லை கொஞ்சம் தண்ணியாக தான் வேணும்னா இதுக்கு கொஞ்சம் முன்னாடியே எடுத்துருங்க. ஆனால் மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கொஞ்சம் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. அவ்வளோதான் அந்த குழம்பு ரெசிபி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு என்ன நாகர்கோவில் ரெசிபி உங்களுக்கு வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு பாய்.